ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செவ்வாய்க்கிழமைனாலே ரொம்ப ஒர்க்கு ஷெட்யூல் அதிகமாக தான் இருக்கும் எல்லா பெண்களுக்குமே. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பூஜை ஒர்க்கு, குக்கிங் ஒர்க்கு, க்ளீனிங் எல்லாமே இன்றைக்கி என்னுடைய ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நார்மலாகவே எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கு ஷெட்யூல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நைட்டே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில் 6 to 7 கிரக ஓரை டைமில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டு காலையிலே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு அவங்கள எழுப்பி விட்டேன். அவங்க எழுந்து குளிச்சுட்டு கோவிலில் பூஜை போட்டு முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் பூஜையும் முடித்து கொடுத்தாங்க எனக்கு. மோஸ்ட்லி ஹஸ்பண்டை வீடியோவில் காமிச்சது கிடையாது. இப்போ மாலை போட்டிருக்கிறதுனால எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவரையுமே வீடியோவில் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். காலையில் இன்றைக்கி நான் 3:45 எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் குங்கும மஞ்சள்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய குக்கிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கார சட்னி செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு மோஸ்ட்லி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுத்தோம்னா அதெல்லாம் கட் பண்ணி உக்காஞ்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு அங்கே டைம் கிடையாது. நீ கொடுக்குறது சாப்பிட்டுன்னு உக்காந்துன்னு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கான்னு கேட்பாங்க ஹஸ்பண்டு. ஸோ இப்போ வேர்க்கடலை வறுத்து கொடுத்தேன்னா அது டக்குன்னு அப்படியே ஒர்க் பண்ணும்போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க போல இருக்குது. அதனால் அது ஓகேன்றாங்க. அதனால் வாரத்தில் 6 நாளில் 4 நாள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, 2 நாள் வேறு ஏதாச்சும் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸில் எனக்கு எதுவுமே கொடுக்கவும் மாட்டேன். தூங்கிட்டேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னா லன்ச் மட்டும் பேக் பண்ணி விட்டுடுறது. இன்றைக்கி அவர் தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தார். முருகர் வந்த புதுசில் அவர் தான் அபிஷேகம்லாம் பண்ணுவார். அவரை பார்த்து தான் நான் கற்று எல்லாமே பண்ணிக்கிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை பொருள் பண்ணணும், இது பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு என்னை கேட்டு ஒவ்வொன்றா டவுட் கேட்டு பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு நாமளே பண்ணிகிட்ருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி கிச்சனில் பார்க்குறது, இங்கே ஓடி பார்க்குறது, அதே மாதிரி தான் இன்றைக்கி நாள் போச்சு. 5 பொருளால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் சந்தனம், விபூதி, இந்த 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரே முருகருக்கு நல்லா நம்ம முருகர் துடைக்கிற துணியை வச்சு க்ளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள் வச்சு எல்லாமே வெற்றிலை தீபத்துக்கு மட்டும் நான் ஷட்கோண கோலம் போட்டு வெற்றிலை காம்பு கிள்ளி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எப்படி பண்ணணும் எண்ணெய், அப்புறம் நெய் தீபத்தை அவர் தான் ஏற்றி இன்றைக்கி வெற்றிலை தீபமும் அவர் தான் போட்டார். நான் ஃபைனலாக நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றி வச்சுட்டேன். அதுக்குள்ளே குக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. சரி லன்ச் பேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி படைக்கிறதுக்கு இலையில போட்டு பூஜை ரூமில் வச்சுட்டேன். பாப்பா கற்பூரம் ஏற்றி படைச்சிட்டாங்க. ஹஸ்பண்டுக்குமே ஃபைனலி லன்ச் எல்லாமே பேக் பண்ணி அவருமே இன்றைக்கி அமுச்சு விட்டாச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு பீஸ்ஃபுல் மார்னிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. காலையிலேயே வெற்றிலை தீபம் போட்டு எல்லாமே முடிஞ்சதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கடைக்கு லேட்டாக தான் வந்தேன். சின்ன பாப்பா தான் கொஞ்சம் அடம் அதிகம். அவளை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.